ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளவும், அவருக்கு பரிசுத்த ஆராதனை செய்வோம், பாட்டாராதனை செய்வோம். தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை பலனும் ஆவியும் வல்லமை அளித்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நேரமானது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியாக செவி கொடுத்து கேட்டு நம்முடைய நல்ல இதயத்தில் வைத்து பலன் கொடுக்கிற சமயமும் நேரமாக இருக்கிறது. அதுபடி நடந்து ஆசீர்வாதங்களை பாக்கியங்களை பெற்றுக் கொள்கிற நேரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய தயவும் அவருடைய கிருபையும் எத்தனை பெரிது என்பதை அறிந்து உணர்ந்து அவருக்கு துதி செலுத்துகிற சமயமாக சுதந்திரமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவராகிய தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக தேவனாகிய கர்த்தர் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு இன்றைக்கு பிரசங்க வாக்கியமாக தேவனாகிய கர்த்தர் தாமே தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு நம்முடைய இறைவன் நமக்கு அனுக்கிரகமும் உதவியும் செய்வாராக. வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, தேவதூதன் எருசலேமை அழிக்க கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்காக மனசாப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும், உன் கையை நிறுத்து என்றார் என்று சொல்லி ஆண்டவர் மனிதர் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தின் தயவை குறித்து இங்கே நமக்கு ஒரு காரியத்தை கண்முன் நிறுத்துகிற வார்த்தையாக இது இருக்கிறபடினாலே என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும், இப்பொழுது ஒரு கையை நிறுத்து என்றார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதாக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள், பாவத்துக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அது ஆண்டவரிடத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே கூட எந்த ஒரு தவறு தப்பை பாவத்தை நாம் செய்தோமானால் அதற்குரிய தண்டனை இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அரசாங்கங்களும் தண்டனையை அப்படியாக கொடுக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சமூகத்திலே தேவன் நமக்கு இரக்கமுள்ளவரும் தயவுள்ளவருமாக இருந்து தண்டனை நம்ம அழிந்து போகாதபடி இறங்குகிறவராக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதனால்தான் பக்தன் இதை மட்டாய் தண்டியும் என்று சொல்லியிருக்கிறார் என்று உணர்கிறேன். அந்த வார்த்தையை கூட நாம் வாசித்து பார்க்கலாம். எரேமியா புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடி, ஒன்றுக்கு ஒன்றில்லாமல் போய்விடாதபடி, ஒன்றுக்கும் உதவாதவனாய் நான் தள்ளப்பட்டு போகாதபடிக்கு உனக்கு கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டி. அப்பா, மனிதர்களாய் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம், நாங்கள் பிளவினர் உள்ளவர்களாக இருக்கிறோம், அறிந்தும் அறியாதிலும் ஏதாவது குற்றங்கள் தவறுகளை நாங்கள் செய்து விடுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனபடினாலே தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி நாம் பாவம் செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மேலே இறங்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவைகளுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவர்களாக இருக்கிறோம். ஆனபடினால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தாராம்? அன்றைக்கு எருசலேமை அழிப்பதற்கு சங்கார தூதன் தீவிரப்பட்ட பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆனபடினால ஆண்டவர் சமூகத்தில் இரக்கமும் தயவும் கிருபையும் இருக்கிறது. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து எரேமியா புத்தகத்தில் 46வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை கூட வாசிக்கிற பொழுது அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அங்கே எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக
ஆமா, அப்ப எதுக்காக அப்போ ஆண்டவர் தண்டனைகளை நமக்கு தருகிறார்? எதற்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய குற்றம் அப்படியாக நமக்கு ஒரு பெரிய ஒரு அழிவை, நாசத்தை நமக்கு தந்துவிட கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும். எதற்கு தண்டனை, எதற்காக ஆண்டவர் நம்முடைய தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட தண்டனைகளை கொடுக்காதபடிக்கு எதற்காக ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிற போது, அவர் எதற்காக கொடுக்கிறார் என்றால், நாம் அழிந்து நித்தியமான ஒரு அழிவுக்கு நாம் கடந்து போயிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட தண்டனைகளை நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 1 புத்தகத்தில் 21 அதிகாரத்தில் 1வது வசனத்தை அங்கே நீங்க வாசித்து பாருங்கள். தாவீது பெரிய ஒரு தவறை செய்தார். தனக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்று அவர் கணக்கு போடணும் அப்படின்னு அவருக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் உண்டாயிற்று. இது யோவாபுடைய பார்வைக்கு அருவருப்பானது இருந்தது என்று சொல்லி அங்கே 6ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையிலும் ரொம்ப அருவருப்பாக இருந்தது என்று சொல்லி நம்மை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. வாசிக்கலாம், வாசித்து பாருங்க. 3 வருஷத்துக்கு பஞ்சமோ இல்ல, 1 நாளாகமம் 21:1 முதல்ல வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவைக்காரரை நோக்கி, ஆமா, நீங்கள் போய் சபை தொடங்கி, ஆமா, அவன் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவருடைய இரக்கத்தை நான் அறியும்படிக்கு, ஆமா, கொண்டு வாருங்கள் என்று சொன்னான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோவாவுக்கு ரொம்ப அருவருப்பா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி 6ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்க. ஆனால் ராஜாவின் வார்த்தை யோவாவுக்கு அருவருப்பா இருந்தபடினாலே, அருவருப்பாக இருந்தபடினாலே லேவி பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவர்கள் அவருடைய இலக்கத்துக்கு உட்பட எண்ணாமல் போனான். ஆமா, அப்போ இந்த யோவாவுக்கு கூட மாத்திரம் இல்ல, ஆண்டவருக்கும் அது ரொம்ப அருவருப்பா இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது, இவருக்கு இருக்கிற பலபலத்தை இவர் கணக்கு பார்க்கணும் அப்படின்னு இவரு நினைச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆனா இவரால் காப்பாற்றப்பட்டதும் இவருக்கு உண்டான ஆசீர்வாதமும் ஜெயமும் தேவனால் உண்டானது என்பதை இவர் சற்று நிதானிக்க இந்த காலங்களில் அவர் தவறிவிட்டார் என்று நான் எண்ணுகிறேன். அப்படி எண்ணி இருந்திருப்பார் என்று சொன்னால், இப்படி நமக்கு எத்தனை படைபலம் இருக்கு, எத்தனை சோல்ஜர்ஸ் நமக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. அப்படி என்னங்கிற எண்ணம், சிந்தனை இவருக்கு என்ன செஞ்சிருக்கிறது, கண்டிப்பாக வந்திருக்காது என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. பொதுவா ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள், நமக்கு உண்டாகிற வெற்றிகள், நமக்கு உண்டான களிப்புகள் எல்லாமே எதுவாக இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபையாக கிடைத்திருக்கிறது என்பதான் உண்மையை. நம்மளுடைய திறமையினாலும், நம்முடைய பலத்தினாலும், ஞானத்தினாலும், புத்தியினாலும் அது கண்டிப்பாக உண்டாகவில்லை என்பதை நம்ம மனதில் இருத்தி கொள்கிறது ரொம்ப நல்ல காரியம். தாவீது நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் தான். இந்த வேலை இந்த நாட்களில் அவர் தம்மை ஒரு பொருட்டென்று எண்ணி விட்டார் என்று நாம் இந்த வார்த்தையின் மூலமாக அவர் செய்த இந்த காரியத்தின் மூலமாக நாம் என்ன வேண்டியதாக இருக்கிறது. ஓசியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை கூட ஒரு தேவனுடைய இடத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். தேவ ஜனங்களே, தேவனே ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், காக்கிறவராய் இருக்கிறார், அவரை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஓசியா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. தாவீதையும் கர்த்தர் தான் நடத்தினார். தாவீதை கர்த்தர் தான் யுத்தங்களுக்கு செய்து அவர் சொன்னது போல, அவரால் ஒரு சேலைக்குள் பாவேன் ஒரு மதுரை தாண்டுவேன் சொன்னது போல அவர் தாமே அவனுக்கு தாவீதுக்குள்ளாக பலனாக இருந்து அவரை வெற்றி சிறக்க செய்தார் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கிற பொழுது தேவனாய கர்த்தருக்கு அல்லவா அவர் மகிமை செலுத்தியிருக்க வேண்டும். அதை மறந்து அவர் இராணுவத்தை லெக்கப்பாக்க சொன்னது ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தமான உண்டாயிருந்திருக்கும் என்று நாம் எண்ணுகிறோம். அதற்காக நாம் தேவனாய கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. வாசிக்கலாம்.
யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் ஆமா ரட்சியாமல். ஆமா, இதான் உண்மை. ஆனா தாவீது ராஜா என்ன செஞ்சாரு? கொஞ்சம் புத்தி மசங்கிட்டு புத்தி மயக்கம் உண்டாயிட்டு தாவீது ராஜாக்கு, அதனாலதான் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கிறது. பாருங்க, இதே 2 சாமுவேல் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. இன்னொரு 1 நாளாகமத்துல 17:8 நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. தேவன் தான் தாவீது ராஜாவை போன இடங்களில் எல்லாம் காப்பாற்றினார் என்று சொல்லி வேத திட்டமாக எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து உணர்ந்திருந்தும் இந்த தாவீது ராஜா இந்த காரியத்துல ஒரு தப்பு பண்ணி போட்டார். நமக்கு எவ்வளவு படைபலம் இருக்கு, நம்முடைய பலம் எப்படிப்பட்டது, நம்முடைய பலத்தை நம்ம கணிக்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஜனங்களுடைய தொகையை இவர் பார்க்க சொன்னது கர்த்தரை வருத்தப்படுத்துகிற ஒரு காரியமாயிட்டது, பாவமாகிவிட்டது. இது ஒரு பெரிய பாவமாக தேவசமூகத்தில் எண்ணப்பட்டது, கருதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 8:6 முதல்ல ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. சீரியாவை தானேயிலே வைத்தான். ஆமா, சீரியர் தாவீதை சேவித்து ஆமா அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிதான் இருக்கிறது. ஆமா, அவன் படம் அவனை காப்பாத்துச்சு, அதோட புஜபலம் அவனை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தாவீதுக்கு தெரியும் சில வேளைகளில் நமக்கும் இப்படி ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள உண்டாயிடும். நம்ம காரியங்களை நம்ம கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு ஒரு வெற்றி உண்டாயிருக்கிறது, ஜெயம் உண்டாயிருக்கிறது, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது, நன்மை உண்டாயிருக்கிறது, நமக்கு புத்தி உண்டாயிருக்கிறது, ஞானம் உண்டாயிருக்கிறது, இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொன்னா சில வகையில நமக்குள்ளே நம்மளை பத்தி நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சிருவோம். இப்படி கணக்கு போட்டோம்னா அது தேவ சமூகத்துல தப்பாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த தாவீதின் காரியம் நமக்கு சொல்லுகிறது. இந்த காரியத்திலும் தான் கர்த்தர் எருசலேம் அழிப்பதற்கு ஒரு தூதன் அங்கே கடந்து வந்தான் என்றோ, அங்க பெரிய ஒரு அழிவு உண்டாயிட்டு என்றோ, ஆனாலும் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்ததுனால அந்த தப்பிதத்துக்கு ஏற்ற தண்டனை அவர் ஒரு காலம் மனப்பூர்வமாக ஜனங்கள் மேல் செலுத்துகிறது இல்லை. அவர் இறக்கப்பட்டு என்ன செய்தாரா, அந்த எருசலேமுக்காக மனஸ்தாபப்பட்டது, ஜனங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு போதுப்பா நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு அந்த சோதனை போதுப்பா நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொன்னார். அவர் இரக்கம் உள்ளவர். பாவம் செஞ்சா கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படுவோம், தண்டிக்கப்படுகிறது நல்லதுதான் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. ஆனாலும் பக்தன் வேண்டிக் கொண்டது போல ஒரு கோபத்தில் நான் அவமாய் போய்விடாதபடிக்கு என்னை தண்டியாமல் மட்டாய் தண்டி போல அவர் அப்படி ஒரு தண்டனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அதுல நம்ம அழிச்சு போகாதபடிக்கு செய்யறார். முக்கியமா எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது நமக்கு வாழ்க்கையில நாம நித்திய வாழ்க்கையில குறைவுண்டாயிடக்கூடாது, அது இழந்து போகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் அப்படி செய்கிறார். தொடர்ந்து 1 நாளாம் புத்தகத்துல கூட இது ரெட்டித்து இருக்கிறது, ரெட்டித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பார்க்கலாம். 1 நாளாம் 17:8 வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா ஆமா, நிர்மூலமாக்கி உண்டாக்கினேன் என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல கூட சொல்லுகிற பொழுது தாவீது போர் முகத்திலே போர் செய்து கொண்டிருக்கிற பொழுது இஸ்போனு என்கிறதான ஒரு ராட்சதன் அவரை வெட்டுறதுக்கு வந்தானோ, அப்போ அபிசாய் போய் துணை நின்று தாவீதுக்கு துணை நின்று அந்த ராட்சதனை வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, ஆண்டவர் தான் நமக்கு உற்சாக துணையா இருக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார். அதை யாரை கொண்டாதோ நம்மளை காக்கிறார், நமக்கு நல்லது செய்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்க முடியும். இதெல்லாம் தாவீது இந்த நேரத்துல மறந்து போனார். ஏன்னா இது சாத்தா யாவனான்னு தெளிவாக அந்த காரியத்துல நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பாவத்துக்கு தான் எதிரி,
மனுஷர்களாகிய நமக்கு அல்ல, அல்ல பாவம் செய்கிற மனுஷர்களாகிய நமக்கு அவர் எதிரி அல்ல, பாவத்துக்கு தான் அவர் எதிரியா இருக்கிறார். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 17 18 வசனங்களை நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. அங்க ஆகாபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மோசமான மனுஷன், தேவனாய கர்த்தருக்கு அவர் ரொம்ப துணிகரமான பாவங்களை செய்தார். தன்னுடைய மனைவியாக எசபேலினால் தூண்டப்பட்டு பொல்லாத காரியங்களை செய்தார். தேவனாய கர்த்தருக்கு ரொம்ப கோபமும் எரிச்சலும் ஊட்டினார். அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கடுமையான தண்டனை உனக்கு காத்திருக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோபத்தில் தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு தேவனுடைய மனுஷனை கொண்டு அவர் சொன்னார் அப்படின்னு நம்ம எங்க செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் 17 18 வசனங்களை கூட நம்ம வாசித்து பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீனாகிய எலியாவுக்கு உண்டாகி ஆமா ஆகாபுரத்துல நீ போ. ஆமா, இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்றதுக்காக இஸ்ரவேலும் இந்த ஆகாபு என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். ஆமா, வாசிக்க. ஆமா, நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ கர்த்தர் சொல்லுகிறாய். ஆமா ஆமா, கீழே பார்த்தா நிறைய மோசமான காரியங்கள் எல்லாம் என்ன சொல்றது 25 கூட நீங்க வாசிச்சு பாருங்க. ஆமா ஒருவன் இல்லை, ரொம்ப மோசமான ராஜாக்கள்ல இவனும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி இந்த 17 18 கீழே தொடர்ந்து நம்ம வாசிக்கு பார்க்கறது நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ரொம்ப மோசமான மனுஷன் தான். இவனை மன்னிக்க முடியாது, இவனை தண்டிக்க தான் செய்யணும். அந்த அளவுக்கு துணிகரமான காரியங்களை செய்தான். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்க வாக்கியத்தின்படி கர்த்தர் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார் என்று இவர்களுடைய இந்த ராஜாவுடைய காலத்திலும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துமா. இப்படி சொன்ன உடனே 27 முதல் 29 வசனங்களை வாசிக்கலாம். அவனுக்கு உணர்வு வந்துட்டு நம்ம ரொம்ப மோசமான பெரிய பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுட்டோம், கர்த்தருக்கே கோபம் ஊட்டுற அளவுக்கு நம்ம கொள்ளாத காரியங்களை செஞ்சுட்டோம், அவர் நமக்கு மேல விதித்த இந்த தண்டனைக்கு நம்ம தகுதியான ஆளுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த தண்டனை அறிவிக்கப்பட்ட பொழுது திஸ்பீனாகிய அந்த தேவனுடைய மனுஷனாகிய எலியாவை அனுப்பி சொன்ன பொழுது அந்த மனிதனுக்கு நம்ம அந்த தண்டனை நமக்கு தகுதி தான், அந்த தப்புக்கு நம்ம அந்த தண்டனைக்கு நம்ம தகுதியான ஆளு தான், அது நியாயம்தான் அப்படின்னு அவருக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு உணர்வு உண்டாக்கி அவன் தன்னை தாழ்த்திட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. தண்டனை அறிவிக்கப்படுகிறது அல்லது நமக்கு தண்டனை வருகிறது ஒருவருக்கு என்று சொன்னால் அதில் நம்ம அழிந்து போய்விட வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த தண்டனையில நாம் உணர்வடைந்து நாம் அடைந்து நம்ம தப்புதல்களை நாம் ஒத்துக்கொள்வோமானால் கர்த்தருடைய கரங்களில் இரக்கம் உண்டு. அவர் என்ன செய்ய மாட்டார், கண்டிப்பாக தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன் நம்ம அழியும்படி விட்டுவிட மாட்டார். அதற்காக நாம் தண்டிக்கப்பட முடியாத கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை என்று சொல்லி நாம் தெளிவாக இந்த காரியத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்படிதான் தாவீது காரியத்தில் பயன்படுத்தான், செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனாலும் ஆண்டவர் மனசாவப்பட்டார், தீங்குக்கு மனசாவப்பட்டு போதுப்பா நிறுத்து, நீ எருசலேமை அழித்து போது நிறுத்தும்னு அவர் சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தண்டனை நம்மள அனுப்பி நம்மளை வருத்தமான ஒரு நிலைக்கு ஒரு அழிந்து போகிற நிலைக்கு தள்ளுவதற்காக தேவன் அதை தரவில்லை என்று சொல்லி நம்ம இங்கே எண்ண வேண்டியதா இருக்கிறது. வாசிக்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி. ஆமா, தண்டனை ஏன் வருகிறது, தண்டனை ஏன் நமக்கு அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா நம்மளை தாழ்த்துறதுக்கு தான்.
அது நியாயம் என்று ஒத்துக்கொண்டு தாழ்த்துகிறது தான். அப்படி தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் கையை மடக்கிடுவார். ஹல்லேலூயா. சிக்ஷையா இருக்கட்டும், தண்டனையா இருக்கட்டும், இல்லை நமக்கு உண்டாகிற ஏதாவது ஒரு காரியமா இருக்கட்டும், அது தீய நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அனுப்புகிறது இல்லை என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கப்படுகிறது. வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, ஆமா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் கிருபை மிக்கவராக, இரக்கம் உள்ளவராக, அவர் கருணை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் பாவம் செய்தால் அல்லது நாம் ஒரு தப்பு பண்ணோம்னா, தவறு செய்தோம்னா நம்மை தண்டிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது ஏன் என்று சொல்லி நாம் ஒரு பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் உக்கிரமாக தண்டிக்கிற தேவனும் இல்லை, ஒரு கொடூரமான தேவனும் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டியதாக இருக்கிறது. அவர் இரக்கமுள்ளவராகவும் அதே நேரத்தில் இருந்து ஜனங்களை காக்கிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் தேவனை சோத்திரிப்போம். யோனா 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வரைக்குள்ள வசனங்களை கூட நாம் அங்கே வாசித்து பார்க்கலாம். யோனா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வரைக்குள்ள வசனங்களை கூட நம்ம வாசித்து பார்க்கலாம். இரண்டாவது தரம் உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை இரண்டாவது தரம் யோனாவுக்கு உண்டாயிற்று. நினிவேக்கு போய் ஆமா, அந்த நினிவே பட்டணத்துக்கு விரோதமாக நீ பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போனான். பெரிய ஒரு பட்டணமாக இருந்தது. நகரத்தில் பிரவேசித்து இன்னும் 40 நாள் தான் இருக்கு. பாத்துக்கோ, நினிவேவை ஆண்டவர் கவிழ்த்து போட போறாரு, அதை ஒண்ணுக்கு இல்லாம அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பிரசங்கம் பண்ண முடியாது. கர்த்தர் அவர் அனுப்பினார். அவர் அப்படி சொன்னாரு, இன்னும் 40 நாள் தான் இருக்கு, நினிவே இல்லாம போயிடும், இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை ஆண்டவர் கவிழ்த்து போட்டுருவாரு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தண்டனை அங்கேயே அறிவிக்கப்பட்டது. ஆகாபுக்கும் அறிவிக்கப்பட்டது. தாவீது செய்த அந்த தப்பு பெரிய பாவமாக தேவ சமூகத்தில் அது காணப்பட்டபடினாலே அங்கேயும் தண்டனை உண்டாயிற்று. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்தார். இருந்து அந்த தண்டனையை குறைச்சிட்டாரு. ஒரு பெரிய அழிவு உண்டாக வேண்டியது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாரு அந்த தீக்குக்காக, இந்த ஜனங்களுக்காக, இந்த தாவீதுக்காக என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கேயும் தண்டனை அறிவிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 5 முதல் 10 வரைக்கும் வசனங்களை கூட வாசித்து பார்க்கலாம். வாசிங்க. தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். ஆமா, சிறியோர் பாருங்க, இந்த ஆகாப் மாதிரி இவங்க என்ன செஞ்சாங்க, தங்கள்கிட்ட இருந்த அந்த தப்பை ஒத்துக்கிட்டாங்க. அந்த அவங்க அந்த தீய செயலை, பாவங்களை, அந்த தவறான காரியங்களை தண்டனைக்கு உரியவங்க தான் நம்ம. அந்த அளவுக்கு நம்ம மோசமா பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறத அவங்க முதலாவது ஒத்துக்கிட்டாங்க. இந்த தண்டனை நமக்கு சரிதான், நமக்கு இந்த தண்டனை வேணும் தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க பார்க்க முடிகிறது. வாசிங்க. ஆமா, அந்த நாட்டு ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த செய்தி யோனா அறிவித்த இந்த 40 நாள்ல இந்த நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் சொன்ன இந்த வார்த்தை, இந்த தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்பட்டது, அங்க ராஜா கிட்டே போச்சு. ஆமா ஆமா, சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்து உடுத்தியிருந்த ராஜவஸ்திரங்களை கலட்டி போட்டு, ஆமா, ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ராஜா தொடர்ந்து நாட்டுக்கு ஒரு காரியம் சொன்னா, என்ன சொன்னான்னு சொல்லி இப்ப எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆமா ஆமா, உத்தரவு போட்டாரு.
இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் ஆமா மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு ஆமா தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழி ஆமா தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். ஆமா நம்ம பாவத்தெல்லாம் விட்டுருவோம்ப்பா. நம்ம இவ்வளவு நாள் செஞ்ச அநியாயம் போதும், அக்கறம் போதும், நம்ம பொல்லாத வழியில நடந்தது போதும். இது தேவ சமூகத்தில் போய் எட்டி தேவன் நம்ம அழிக்கிறதுக்கு உக்கிர கோபம் கொள்கிற அளவுக்கு அது மகா பெரிதா இருந்திருக்கிறது. நமக்கு உணர்வு இல்லாமல் இருந்துட்டோம். எப்பமாவது இப்படி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி இப்படி ஒரு காரியத்தை நமக்கு சொன்னாரு. அவர் அழிச்சு போட்டிருக்கணும்னா அழிச்சு போட்டிருக்கலாம், நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்காமலே அழித்து போட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய கொடிய பாவியா இருந்தாலும் பாவம் செய்தாலும் அவன் பெரிய அக்கிரமக்காரனாக துன்மார்க்கனாக இருந்தாலும் ஆண்டவர் பளிச்சுன்னு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை கொடுக்காம எந்த ஒரு மனிதனையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, தண்டிச்சு அழிச்சு போட மாட்டாரு. கண்டிப்பாக எச்சரிப்பார். பாருங்க, அங்க ஆகாபையும் எச்சரித்தார். டிஸ்மினியாக எலியா என்கிற அந்த தீர்க்கதரிசியாக அந்த தேவட மனுஷனை கொண்டு என்ன செஞ்சாரு, எச்சரித்தார். அப்படி நினைவையிலும் ஒரு பெரிய அறிவுண்டாக வேண்டியதா இருந்தது. அவர்கள் பாவத்துக்கு ஒரு கொடிய தண்டனை ஒண்ணுமே இல்லாம அந்த தேசத்தையே மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறது அதற்கு சரியான தண்டனையாக இருக்கும் என்று சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது தேவனுடைய ஆதீனத்தில். ஆனாலும் கர்த்தர் ஒரு எச்சரிப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிப்பு கொடுத்து பார்த்தாரு யோனா தீர்க்கதரிசியை கொண்டு என்று சொல்லி அங்க பார்க்கலாம். அங்க தாழ்த்திட்டாங்க. ஆகாப்பு போல இவங்களும் தாழ்த்திட்டாங்க. தேவனுடைய பிள்ளையே, நம்மிடத்தில் தப்பிதங்கள் இருக்கிறது என்று சொல்லி யார் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாகவோ தேவனுடைய மனுஷர்கள் மூலமாகவோ அல்லது நாம் ராக்கால தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாக ஏதோ ஒன்று நமக்குள் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் வர இருக்கிற தண்டனைக்கு நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், நாம் என்ன தவறு செய்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் தப்பிதங்கள் உண்டானாலும், பாவங்கள் செய்தாலும், பாவத்துக்கு தமிழ் செய்த தப்பிதத்துக்கு கண்டிப்பாக பிரதிபலன் உண்டு, கண்டிப்பாக தண்டனை உண்டு. அது பெருசா இல்லாம நம்ம தப்பிக்கொள்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகிறது என்று சொன்னால் அதில் நம்ம ஒரு குறை நம்மிடத்தில் இருக்கிறது என்று காண்பிக்க முடியாத ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகிறது என்று சொன்னால் முதல்ல அது எனக்கு தான் நான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு அப்புறம் தான் எனக்கு இருக்கிற சக ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு, இல்லை சபைக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். ஒரு குறைவு சுட்டி காட்டப்படுகிறது ஒரு வெளிப்படுத்தல, ஒரு சொப்பனத்தில் தரிசனத்தில் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, அது எனக்கா அப்படிங்கிறதா நம்ம முதல் கண்ணோட்டமும் சிந்தனையும் இருக்கணும். அடுத்துதான் அது நமக்கு சார்ந்தவங்களுக்கா, நம்ம கூட இருக்கிற ஊழியக்காரர்களுக்கா, அல்ல நம்முடைய குடும்பத்திற்கா, இது நம்முடைய சபையில் இருக்கிற யாரோ ஒருவருக்கா என்று சொல்லி நம்ம அடுத்து நம்ம எண்ணங்களை என்ன செய்யலாம், அப்படி கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு போகலாம். அது முதல்ல நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்லி என்ன அப்படி போய் பாருங்க. இங்கேயும் கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்காமல் எதையும் செய்கிறது இல்லை, யாரையும் தண்டிக்கிறது இல்லை. அப்படி தண்டித்தாலும் அவர் கொடூரமான தேவன் இல்லை, கொடூரமாகவும் தண்டித்து அழிச்சு போட்ட மாட்டார். அதான் தேவனத்தில் இருக்கிற ஒரு பெரிய காரியம், நமக்குண்டா இருக்கிற ஒரு பெரிய இரக்கம், கிருபை அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கப்படுகிறது. எருசலேமை அழிப்பதற்காக அந்த சங்கார தூதன் தன்னுடைய கையை நீட்டின பொழுது அதை கண்டு நம்முடைய தேவன் மனஸ்தாபப்பட்டு போதும், இதுக்கு மேல வேண்டாம், நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அப்போ தண்டனை எதுக்கு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்கிறதுங்கிறதையும் இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சாராம், 9-10 வசனங்களை வாசிங்க. அப்படி எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்துட்டு அவர் ஒரு வார்த்தை ராஜா சொன்னார், இனிமேல் ராஜா சொன்னார்னு அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 9-10 கூட வாசிக்கலாம். வாசிங்க. யாருக்குமா தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு. ஆமா, தேவன் மனஸ்தாபப்பட்டு பாவப்பட்டு, பாவப்பட்டு இறக்கப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு என்ன செய்வாரு,
பறைசாற்றினார். ஆமா, இப்படி நாடு பூரா பறைசாட்டினாரு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். தங்கள் பொல்லாத வழியை விட்டு அவர் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து ஆமா அவங்க கிரிகளை பார்த்து என்ன செஞ்சார் ஆண்டவர்? தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவன் பாத்தீங்களா? அப்போ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். நாம் ஆராதிக்கிற தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோனா 4:1-2 வாசி பாருங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. யோனாவுக்கு இது ரொம்ப விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு ஆண்டவர்கிட்டே இருக்கு கடுமையான கோபம் வந்துட்டு யோனாவுக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே தர்சத்துக்கு நான் தான் ஓடி போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் ஆமா தீங்குக்கு மனஸ்தாபப்படுற தேவன் எனக்கு தெரியும் ஏற்கனவே உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நாங்க போய் நீ பிரசங்க முதல் திருப்ப சொல்லும் போது பிரசங்க மாட்டேன்னு சொன்னேன். இப்பவும் அவங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப நீ செய்யல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாத்தீங்களா? தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனுக்கு நான் இருக்கிறார். நம்ம தப்பு பண்ணோம்னா பாவம் செய்தோம்னா தண்டனை உண்டுன்னு பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தண்டனையை நம்ம முழுமையாக செலுத்தி நாம் அறிந்து போக வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தண்டனைகளை தேவனாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறது இல்லை. என்றும் நாம் பார்க்கிறோம். அப்படி நமக்கு தண்டனை முன்னறிவிக்கப்பட்டு தான் அந்த தண்டனை நமக்கு வரும்னு பார்க்கிறோம். தண்டனை நமக்கு வருதுன்னா நம்ம பாவம் பூர்ணப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பாவம் பூர்ணப்படுறதுக்கு முன்னால எந்த ஒரு காரியத்திலுமா இருக்கட்டும் அந்த காரியத்துல நம்ம எச்சரிக்கப்படுகிறோம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்படி எச்சரிக்கப்படுகிற பொழுது தாவீது தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு தான் அவர் தொகையிட சொன்ன காரியத்துல எழுதியிருக்கிறது. நம்ம அடிக்கடி நம்ம வாசிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பிரசங்கத்தின் மூலமாக நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் தன்னை தாழ்த்தினார். நான் தப்பு செய்திருக்கேன், இந்த ஆடுகள் என்ன செஞ்சிச்சு, இந்த தேசத்து ஜனங்கள் என்னப்பா செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தாழ்த்தினார். அப்படி ஆகாபு தன்னை தாழ்த்தினாரு. இந்த நினைவே பட்டணத்தார் இந்த ராஜாவும் தன்னை தாழ்த்தினாங்க. அப்படி ஏதாவது ஒரு காரியம் நம்மகிட்ட குறை உண்டாயிருக்கு, குற்றம் உண்டாயிருக்கு, தப்பு உண்டாயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு நியாயம் கற்பிக்கிறவங்களாக நம்ம ஒரு கால் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நியாயம் கற்பிக்காதீங்க, நியாயம் கற்பிக்க கூடாது. நமக்கு ஒரு தப்பு இருக்குன்னு எந்த வகையிலாவது நமக்கு கர்த்தர் எச்சரிக்கை உண்டாக்குவாரு, உணர்த்துறாரு, நம்ம உணர்வுடியாக நமக்கு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்திடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்திடணும். இங்க யோனாவா தான் சொன்னார், உங்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளும் ஆண்டவரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், யாரையும் மனப்பூர்வமாக அவர் சஞ்சலப்படுத்துகிறது என்று சொல்லி இறைமையா புலம்பலில் கூட எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அடிக்கடி வாசித்திருப்போம். யாரையும் மனப்பூர்வமாக அவர் தண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கிறவனை யாரையும் தண்டிக்கிறது இல்லை. தண்டிக்காம விட்டுட்டா நம்ம மொத்தமா கிளாப்ஸ் ஆகி போவோம், மொத்தமா ஒண்ணுக்கு இல்லாம நம்ம அழிச்சு போயிடுவோம், நம்ம ஆத்மா நரகத்துல போயிடுவோம். அப்படி போகக்கூடாது என்பதற்காக தான் நம் பிள்ளைகளை தண்டிக்கிறது போல தேவன் நம்மை தண்டிக்கிறார். அல்லேலூயா. அப்ப மட்டால் தண்டி இந்த மாதிரி அதுலயும் இறக்க உள்ளவராக தான் இருக்கிறாரு. கொடூரக்கார ஆண்டவர் இல்லை, தேவன் இல்லை, அவர் கொடுமையானவரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. தாவீது பாவம் செய்தார், அவர் உபச்சாரம் செய்தார், அவர் ஒரு கொலையும் செய்தார். அவர் கொலை செய்யப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்தின்படி அவர் கொலை செய்யப்பட வேண்டும். லேவியராகமம் 20:10 வாசித்து பாருங்க. லேவியராகமம் 20:10. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால்
பிறர் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரி கொலை செய்யப்பட ஆமா 2 பேரையும் கொலை செஞ்சிடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான பத்சேபாள் இடத்துல தாவீது விபச்சாரம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பத்சேபாள் கொலை செய்யப்பட்டிருக்கணும், தாவீதும் கொலை செய்யப்பட்டிருக்கணும். இது நியாயபரமான கொடுக்கிற தீர்ப்பு. இதுதான் கர்த்தருடைய நியாயபரமான கொடுக்கிற தீர்ப்பு இதுதான். 24:17 கூட வாசிச்சு பாருங்க. 24:17. ஆனாலும் ஆண்டவருடைய தீர்ப்பு எல்லாம் எப்பவும் இரக்கமிக்கதாகத்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய தீர்ப்பெல்லாம் இரக்கமுள்ளதாகத்தான் இருக்கிறது. அது கொடுமையான கடுமையான ஒன்றாக இல்லை. அவர் யாரையும் மனப்பூர்வமாக தண்டிக்கிறதும் இல்லை. அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார். வாசிங்க. ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ ஆமா அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதான் தீர்ப்பு. நியாயப்பிரமாணம் சொல்லுங்க தீர்ப்பு. தேவன் எழுதி கொடுத்த தீர்ப்பு தான். மோசையை வச்சுட்டு போன தீர்ப்பு தான். அப்போ உரியாவை கொண்டாரு, அதுக்கு அவர் கொலை செய்யப்படணும். அல்ல தாவி தன்னை தாழ்த்தினால இரக்கமுள்ள தீர்ப்பு கிடைச்சி கொஞ்சம் மன்னிச்சாரு, தண்டனையும் கொடுத்தாரு, அவரை கொண்டு போடலை. அப்படி ஒரு இரக்கம் அவருக்கு கிடைச்சது. 2 சாமுவேல் 12:13 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12:13. அப்போ அப்பொழுது தாவீது நாத்தானிடத்துல ஆமாப்பா நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆமா நீ சாகணும், நீ கொல்லப்பட வேண்டியவன். ஆனாலும் என்ன ஆண்டவர் மேலே நீ உனக்கு தாழ்த்தினபடினாலே உனக்கு இறக்கம் உண்டாகும்படியாக செய்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே எருசலேமை அழிக்கிறதுக்கு சங்காரத்துதர் தன் கைகளை நீட்டின பொழுது தேவநாயக்கத்தர் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்தாரா, போதும் என்று சொல்லி என்ன செய்த அவன் கையை நிப்பாட்டு அப்படின்னு அவர் சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல தேவன். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோதனை செலுத்துவமாக. தண்டனைக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். தப்பு பண்ணால் தண்டனை உண்டுதான். அந்த தண்டனைக்கு நம்ம தப்பிக்கொள்ளவும் வேண்டும். நாம் தண்டிக்க வருகிறதுக்கு முன்பாக நம்முடைய பாவம் நமக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது. நாம் எச்சரிக்கப்படுகிறோம். தண்டனையை முன்னக்கூட்டிய கட்டத்தில் அறிவிச்சு தான் எதை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கொடுக்கிறார் கடவுள். அப்பமாவது நம்ம உணர்ந்து புரிந்து நம்மளை தாழ்த்த மாட்டோமா? தண்டனை சரிதான் அப்படின்னு ஒத்துக்கொள்ள மாட்டோமா அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால சாக்கு பார்க்க சொல்லாதீங்க, அதுக்கு காரணம் காட்டாதீங்க. தப்புன்னா தப்புன்னு தமால அவர் காலை விழுந்துருங்க, நெடுஞ்சாக்களையே ஆண்டவர் காலத்தில் விழுந்துருங்க. இவங்களும் அப்படித்தானே செஞ்சாங்க, இவங்களும் அப்படிதான் செய்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நான் தான் தாவீதுக்கு நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தார். தாழ்த்தினோன்னு கர்த்தர் செய்தார், அந்த பாவத்தை அவரை விட்டு நீக்கி போட்டார் என்றும் சாக வேண்டியவர் தப்பி கொண்டார் என்று பார்க்கிறார். ஆனாலும் தண்டனை கொடுத்தார், அந்த தண்டனை கொடுத்தார். பாவத்துக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு. அப்படி ஏன் தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும், தாழ்த்தின பொருள் தண்டனையை கொடுக்கணுங்கிறத பார்க்கலாம். அதை தாழ்த்தியாச்சே, வேற எதுக்கு அந்த தண்டனை? ஒன்று தீமோத்தேயு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். ஆமா, அறிக்கை செய்யற பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்கும். அறிக்கை செய்யாமலே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி சொன்னா அது நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பாவத்தினுடைய பாவம் நம்ம கூடயே வந்துகிட்டே இருக்கும். அது பெரிய ஒரு மோசமான காரியம் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அது மாத்திரம் நம்ம சொல்ல ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிக்கப்படாத பாவங்களும் பின்தொடரணும்னு நம்ம வச்சுக்கலாம். ஆமா, பாவத்துக்கு தண்டனையே ஆண்டவர் நமக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கிடுவோமே, அது நம்ம கூட ஒட்டிக்கிட்டே கூட வரும். கடைசியில் மோட்சத்துக்கு போக முடியாம நம்மளை
அந்த பெரிய பாக்கியத்திலேருந்து நம்மளை தள்ளி போட்டுரும், நரகத்தில் போய் நம்மளை தள்ளி விட்டுரும் இந்த பாவம் நம்ம கூடயே வந்து அப்படின்னு சொல்லி நம்ம அறிய வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாவம் செய்தால் அதுக்கு ஒரு தண்டனையும் கண்டிப்பாக கொடுத்து ஒரு அதை மட்டாக கொடுத்து தண்டித்து அழித்து போகாதபடி கர்த்தர் காத்து நம்ம நித்தியத்தில் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் நாம் தவறு செய்கிற பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தண்டனை நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தவறை உணர்ந்துக்கிறதுக்காகவும் அந்த பாவம் இனி பலன் செய்யாதபடிக்கு அதனோட பாதிப்புகள் தொடாதபடிக்கு நம்ம காக்கப்படுவதற்காகவும் நித்தியமான ஒரு வாழ்க்கை விசேஷமாக நம்ம இழந்து போகாத இருக்கிறதுக்காக தான் அது கொடுக்கப்படுது. லூக்கா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 39 முதல் 42 வரைக்குள்ள வசனங்களை அங்கே வாசித்து பார்க்கலாம். அங்கே ஆண்டோட சிலுவையில் அறைந்த பொழுது வலது பக்கத்தில் ஒரு கடலும் ஒரு இடது பக்கத்தில் ஒரு கண்ணனையும் சிலுவையில் அறைஞ்சாங்க அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தண்டனைன்னு ஒன்று வச்சாதான் நமக்கும் அந்த பாவத்தின் கலாகலமும் அதனுடைய பாதிப்பும் எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரியும். அதுக்காக நம்ம தாழ்த்தி தேவசம் முதல் நம்ம எழுதுவோம், மண்டாடுவோம். கர்த்தர் இறக்கமுள்ளவராக இருக்கிறபடினால லேசா, அதாவது பாவத்தை தக்கன தண்டிக்காதபடிக்கு மட்டா நம்மளை தகுந்துச்சு நமக்கு ஒரு புத்தி வர செய்து அந்த பாவத்தை நம்ம திரும்ப செய்யாதபடிக்கு, இன்னும் துணிகரமான காரியங்களை செய்யாதபடிக்கு நமக்கு ஒரு பயத்தை உணர்வை கொடுத்து நம்மளை நேர்படுத்தி வச்சிருவாரு. அப்போ நித்தியத்துக்கு போகிறதுக்கு எந்த இடையூறும் தடையும் இல்லை. அவன் நித்தியத்துக்கு போய் சேரணும், அதுக்கு பாவம் தடையாக இருக்கக்கூடாது. அப்போ மட்டா தண்டிச்சா தான் நமக்கு ஒரு சரியான ஒரு தெளிவு புத்தியும் அது செய்யக்கூடாதுங்கிற ஒரு பயமும் நமக்கு உண்டாகுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிக்கலாம் லூக்கா 23:39 முதல். அன்றியும் ஆமா அவன் ஒருத்தனுக்கு உணர்வே வரல பாருங்க. அவ்வளவு பெரிய தண்டனை அவர் தண்டிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். என்ன பாவம் செஞ்சானோ, கொலை செஞ்சானோ, என்ன பெரிய பாவம் செஞ்சானோ, கலவரம் செஞ்சானோ, என்ன பண்ணானோ தெரியாது. அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தான் நம்ம தண்டிக்கப்பட்டிருக்கிறான், சிலுவையில் தொங்குறான். ஆண்டவர் பாவம் செய்யல, பொறாமையினால் அவரை பிடித்து கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பிதாவாகிய தேவனுடைய சித்தமும் திட்டமும் அவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையில் அவர் மறிக்கணுங்கிறதும் தேவ சித்தமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் இவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வந்த போதும் உணர்வு வரல. அப்படியும் நம்ம இருக்கக்கூடாது. எதுக்கு தண்டிக்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள்? எதற்கு சிற்சைகள் வருகிறது? எதற்கு குறைவுகள் வருகிறது? எதற்கு நமக்கு நெருக்கங்கள், பாரங்கள், உபத்திரவங்கள் வருகிறது? நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்களை, நமக்குள்ளே இருக்கிற அறியாமைகளை, பாவங்களை, தவறுகளை, தப்புகளை நம்ம உணரணுங்கிறதுக்காக தான் அது வருது. பெரிய தண்டனைக்கு நம்ம ஆளாயிடக்கூடாதுங்கிறது தான் வருகிறது. நித்திய வாழ்வுக்கு நம்ம தூரமாக போயிடக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு நித்திய வாழ்வுக்கு ஏதுவான காரியத்தை நம்ம இழந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது நமக்கு வருது அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். வாசிங்க. இன்னொரு ஆளு எப்படி இருந்தாரு? நீ இந்த ஆக்கணிக்கு உட்பட்டவனா இருந்தோம் தேவனுக்கு நீ பயப்படுகிறது இல்லையா? நாம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். வந்துடணும்னு சொன்னாருங்க. அப்படியே அப்போ நம்மகிட்ட ஒரு குறை இருந்தா ஒத்துக்கொள்ளணும், உணரணும், ஒத்துக்கொள்ளணும். அது தண்டனைக்கு நம்மளை தப்பு வைக்கும். அப்படியே தண்டனைனாலும் அது மிதமான தண்டனையாக இருக்கும், மிதமான பாதிப்பாக இருக்கும், லேசான ஒரு காரியமாக இருக்கும். கர்த்தர் இரக்கம் உள்ளவர், தீங்குக்கு மனசாகப்படுகிறவர் என்று சொல்லி நாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. அப்போ எதுக்கு இந்த பூமியில் நமக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நித்திய வாழ்வுக்கு அது தடையாக இருக்கும். அப்போ இங்கே ஒரு சின்ன தண்டனை கொடுத்து அந்த பாவத்துக்கு கூடிய தண்டனை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த பாவம் நம்மளை பாவத்துக்கு கூடிய பாவத்தோட பாதிப்பு நம்முடைய மோட்ச வாழ்வை பாதிக்காது, நித்திய வாழ்க்கையை பாதிக்காதுங்கிறதுக்காக தான்
மன்னிப்பு உண்டு, தண்டனை உண்டுன்னு நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். சரிதானே? ஹல்லேலூயா. ஆமா. அது எந்த வகையிலாலும் இருக்கும். வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆமா மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமா. அந்த தண்டனை மோட்ச வாழ்வை கெடுத்து போடாதபடிக்கு, மோட்சத்துக்கு போகாதபடிக்கு, ஒரு பெரிய தடையா இருந்துடாதபடிக்கு அவனுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவனுக்கு உண்டாச்சு. அவன் பாவத்தினால் தண்டிக்கப்படுகிற பொழுது தனக்கு உண்டானது தண்டனை நியாயம்தான் என்று அவன் ஒத்துக்கொண்டான். அப்படி ஒத்துக்கொண்டபடுத்தினாலே ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். பாவத்துக்குரிய தண்டனை இங்கே அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் மறுவாழ்வில் அது பாதிக்கவில்லை. அவன் மறுவாழ்வுக்கு போய்விட்டான். அவன் அங்கே ஆண்டவர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில இருப்பாய் என்று சொன்னார். அவன் மோட்சத்துக்கு பாத்திரவானாக மாறி போனான் என்று சொல்லி நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துமாக. ஆனபடினால் சரி பண்ண வேண்டிய காரியம் இருந்தால் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதை நமக்கு எந்த வகையிலாவது கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொடுப்பார். போதனையின் மூலமாக, ஜெப வேளையில், தரிசனம் மூலமாக, சுப்படம் மூலமாக, இல்லை ஊழியக்காரர்கள் மூலமாக, தேவண்ட மனுஷர்கள் மூலமாக, எப்படியாவது கர்த்தர் நமக்கு அதை சுட்டி காட்டுவார், கொட்டி காட்டுவார். நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு என்னையை போல் இருக்கும், நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படி ஏதாவது சரி பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம சரி பண்ணிக்கொள்ளலாம். அப்போ பெரிய தண்டனைக்கு தப்பிக்கலாம். அது தொடர்ந்து கடைசியில் நம்மளை கொண்டு போய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு தடையேறாதபடிக்கும் நம்ம காத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிங்க மத்திய 5:25-26. மத்திய 5:25-26. ஆமா ஆமா இருக்கும்படியாக ஆமா ஆமா ஆமா. பார்த்தீங்களா? தண்டனைக்கு ஏதுவான குற்றம் உன்னத்தில் இருந்தா இந்த பூமியிலே இருக்கும்போதே அது நீ சரி செஞ்சுக்கோ. அப்படி இல்லைன்னா நீ மோட்சம் வந்து சேர மாட்டேன். சின்னதாக இருந்தாலும் இங்கேயே சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. சின்ன தப்பாக இருந்தாலும் இங்கேயே சரி செஞ்சுக்கணும். சின்ன தப்பு தானே, பிறகு பார்த்துக்கலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா 6 சாவு 100 சாவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் காலமாக இருக்கிறது, நவீன உலகமாக இருக்கிறது. 15 வயசு பையன் 7 வயசு பையனுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறான். நேற்று கூட ஒரு வீடியோவில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு பையன் டிரைவராக இருந்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்துருக்கிறான். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் பொழுது பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்திருக்கு. அப்படியே போய் அங்கே இருக்கிற இருக்கையில் போய் அமர்ந்துருக்கிறான். அந்த பயணிகள்லாம் இருக்கிற இருக்கையில் அப்படியே மகிங்கி சரிஞ்சுட்டானா. உடனே அங்கே இருக்கிறவங்களாம் போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனால் பையன் ஏற்கனவே மறிச்சு போனான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மரணம் எப்பொழுது வருமென்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படின்னாலே எந்த ஒரு சின்ன சிறு குறையாக இருந்தாலும் தான் அந்த குறையை வச்சுக்கிட்டு இருக்காதபடிக்கு அதை உடனே சரி செஞ்சுருங்க. ஏன்னா அது சரி செய்யப்படாமல் அல்லது ஆண்டவரால் எச்சரிக்கை பண்ணப்படாமலோ அதை எச்சரிக்கப்பட்டும் சரி செய்யப்படாத ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்குரிய ஒரு சின்ன தண்டனை நம்ம வாங்கி கொள்வது நல்லது. அப்படி வாங்கிக்கிட்டோம்னா அதனுடைய பலாபலன் இங்கேயே முடிஞ்சு போகும். அதுக்குரிய காரியங்களாக இங்கேயே நிவர்த்தி ஆயிரும். அது நம்ம மோட்ச வாழ்க்கையை, மறுமையின் வாழ்க்கையை, நித்தியத்தை அது பாதிக்காது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு என்ன செய்கிறது, போதிக்கிறது. நீதிமொழிகள் 3:11-12 வசனங்களை வாசிக்கலாம். அதற்காக தான் தண்டனை, சிக்ஷை இதெல்லாம் தருகிறார். ஆனாலும் தீமைக்கு அவர் மனஸ்தாபடுகிற தேவன். அவர் யாரையும் மனப்பூர்வமாக தண்டிக்கிறதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் ரொம்ப
கடூரமானவரும் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமது நன்மைக்காகவே அவர் நம்மை சிற்றிக்கிறார். நீதிமொழிகள் 13, 11, 12 வசனங்களை வாசிக்கலாம். என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொண்டு போவது சோர்ந்து போகாதே. அவர் கடிந்து கொடுக்கிற பொழுது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, தகப்பன் தான் சிநேகிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, யாருக்கு ரொம்ப அன்பா இருக்கிறாரோ அவரை சிட்சிக்கிறார். ஆமா, சின்ன தப்புனாக உடனே கொட்டி காட்டிடுவாரு. ஹல்லேலூயா, உணர்த்தி காட்டிடுவாரு. உணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு அவர் நம்மளை விட்டு வைக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம கிட்ட அவருக்கு ரொம்ப அன்பு இருக்கு. என்கிட்ட ரொம்ப அன்பு இருக்கு, உங்ககிட்ட ரொம்ப அன்பு இருக்கு. அது சின்னதா இருந்தாலும் உடனே குட்டி காட்டிடுவாரு, சுட்டி காட்டிடுவாரு, எப்படி உணர்த்திடுவாரு. உடனே நம்ம அந்த காரியத்தை என்ன செய்யணும், வச்சுக்கிட்டு இருக்காம டக்குன்னு அந்த காரியத்தை சரி பண்ணணும். அது ரொம்ப சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் சந்தோஷமா நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இங்கே தானே பாதிப்பு, இங்க கொஞ்ச நாளைக்கு தானே இருக்க போறோம். 60, 70, 80 வரைக்கும் தானே இருக்க போறோம். அதனால ஒரு பாதிப்பு நம்ம வாழ்க்கையில உண்டானாலும் பரவாயில்ல, அது தண்டனையாகவே இருக்கட்டும், நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். தாவீது அதை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருக்கு அதனால ஒரு பெரிய பாதிப்பு அவருடைய குடும்பத்துல தொடர்ச்சியா உண்டாயிருந்தது, அவருடைய ஆட்சியில் உண்டாயிருந்தது, ஜீவநாட்கள்ல உண்டாயிருந்துச்சு. ஆனா அதை சந்தோஷமா அவர் ஏற்றுக்கிட்டாரு. இந்த தப்புக்கு தண்டனை நம்ம இங்கே அனுபவிச்சுட்டோம்னா இதனுடைய பாதிப்பு நம்மளுடைய மறுமை வாழ்க்கையில இருக்காது, மோட்ச வாழ்வில் இருக்காது அப்படின்னு அவர் தெளிவடைந்தபடினால சந்தோஷமா ஏற்றுக்கிட்டாரு. அது மாதிரி பாருங்க, அவர் இயேசுநாத உலகத்தில் வந்தபோது தாவீதின் குமாரன் என்று அழைக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியம் உண்டாச்சு. அப்போ அது பிரச்சனையா இல்லை. பார்த்தீங்களா, நீதிமொழிகள் 20, 30 நம்ம சுத்தமாகிறதுக்கு சின்ன சின்ன தண்டனைகளும் சிச்சைகளும் தேவைதான். அந்த இரக்கமுள்ள கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு அது வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் காரியம். நீதிமொழிகள் 20, 30 காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும். ஆமா, நம்ம சுத்தமாகிறதுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சின்ன சின்ன தண்டனை, சிச்சை, கொட்டுதல் இதெல்லாம் நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி இங்க எழுதப்பட்டிருக்கிறது. சங்கார தூதன் எருசலேமை அழிக்கும்படி நம்ம கையை நீட்டின பொழுது கர்த்தர் தீங்குக்கு மனசாப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற அந்த தூதனை நோக்கி, போதும், உன் கையை நிறுத்து அப்படின்னு சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இரக்கம் உள்ளவர். அவர் எதை செய்தாலும் நம்முடைய நன்மைக்காக தான் செய்வார். அப்படினால நாம் கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் என்ற காரியங்களை உணர்ந்து அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நம்மை நடத்தட்டும் என்று விட்டுவிட வேண்டியதான். அவர் சில நேரத்தில் நமக்கு தண்டனை கொடுத்தாலும் வாங்கி கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்லி நம்ம இங்கே என்ன செய்ய முடிகிறது, நாம் பார்க்க முடிகிறது. என்ன பாதிப்பானாலும் எங்கே முடிந்து விடட்டும். என்னாவும் 20, 12 வாசிக்கலாம். பாருங்க, அங்க மோசே குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஆரணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை விசுவாசியாதபடினாலே நீங்க காணாதுக்குள்ள போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டாராங்க. அவங்க செஞ்ச அந்த தப்புக்கு அது பலனா இருந்துச்சு, தண்டனையா இருந்துச்சு. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யல, அவருடைய நித்திய வாழ்க்கையை மோசையோட வாழ்க்கையில அது பாதிச்சதாக நமக்கு எழுதப்படலை. மத்தேயு 17, 1 முதல் 3 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 17, 1 முதல் 3 வாசி பாருங்க. அங்கே ஆண்டவர் மருவமான பொழுது எலியாவோடு கூட மோசையும் வந்திருந்து ஆண்டவர் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது கொடுக்கிறது. ஆமா, இயேசு பேதுருவை யாக்கோபையும் ஆமா அவருடைய சகோதரன் யோவானை கூட்டிக் கொண்டு ஆமா தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் ஆமா அவருக்கு முன்பாக மருவுமானார். ஆமா, அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஆமா, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. ஆமா, அப்பொழுது மோசேயும் ஆமா எலியாவும் ஆமா அவர்களோட பேசுவதாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். பாத்தீங்களா, இங்க இருக்கிற காரணத்துக்கு தான் அவர் போக முடியல. ஆனா பரம காரணம்ல ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறாருன்னு தெரிகிறது. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அந்த மேன்மையான அந்த மரணத்தை குறித்து அவர்கள் என்ன செய்தார்களா, மோசேயும் எலியாவும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷிக்கிறதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரலோகத்துல ரொம்ப நெருக்கமா ஆண்டவர்கிட்ட இருந்தாங்க, ரொம்ப சிநேகமா இருந்தாங்க, ஐக்கியமா இருந்தாங்க, ஒரு நண்பர்களை போல அங்க பரலோகத்துல அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கும் அவர்களுக்கு உண்டாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது. தப்புக்குரிய தண்டனை மோசைக்கு இங்கே நிறைவேற்றப்பட்டது. ஹல்லேலூயா! அதுக்கு தான் தண்டனை கொடுக்காரு ஆண்டவர். நம்ம கஷ்டப்படணும், துக்கப்படணும், நம்ம வெட்கப்படணும், வேதனைப்படணும், நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளுக்கு காயங்கள் உண்டாக்கணும், நம்ம பாதிக்கப்படணுங்கிறதுக்காக கர்த்தர் சின்ன 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 தண்டனைகளை நமக்கு இங்க வைக்கல. அப்ப கடுமையான கொடுமையானவரும் அல்ல, கொடூரமான தேவனும் அல்ல, அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப எதுக்கு சின்ன சின்ன தண்டனைகள் இங்கே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் அப்படியே அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் மறுவாழ்வில் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் சொல்லுவோம். பார்த்தீங்களா, ஆண்டவரினாலே அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். நம்மளோட ஒரு தவறு இருந்தால், தப்பு இருந்தால் நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் பட்டாய் தண்டிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் தீங்குக்கு மனசாப்பட்டு நாம் அடைந்து போகாதவனுக்கு நமக்கு புத்தி உண்டாக, எச்சரிப்பு உண்டாக அந்த காரியங்களை செய்கிறார் என்று பார்த்தோம். ஒரு தண்டனை நமக்கு வருகிறதுக்கு முன்பாக அது நமக்கு எந்த வகையிலாலும் அது சுட்டி காட்டப்படும், அல்ல கொட்டி காட்டப்படும். கர்த்தர் உணர்த்துவார் என்று சொல்லி பார்த்தோம். அதுக்கு தண்டனையும் அறிவிப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அப்பொழுது நாம் நம்ம தப்புதல்களை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அந்த தண்டனைக்கு நான் தகுதியானவன் தான் என்று சொல்லி நாம் தாழ்ந்து விழுந்து விடுவோம் என்று சொன்னால் அந்த தண்டனைக்கும் ஒருவேளை தப்பிக்கொள்ளலாம். அல்லது தண்டனை இருந்தாலும் அது பெரிய பாதிப்பு உண்டாக்காதபடி இருக்கும், விசேஷமாக நித்தியத்தை பாதிக்காதபடி அது இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பார்ப்பதற்கு தேவனாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தபடினாலே நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. எப்படி இருந்தாலும் நம்முடைய தேவன் நீடிய சாந்தம், நீடிய பொறுமை, நீடிய கிருபையும் உள்ள இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினாலே அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறதா இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். நாம் மாத்திரம் புத்தியாய் நடந்து கொள்வோமானால் ஏன் நமக்கு இங்கேயும் தண்டனை வேண்டும், ஏன் நாம் இங்கேயும் குறைவுகளை அனுபவிக்க வேண்டும், பாதிக்கப்பட வேண்டும்? நாம் மிகுந்த கவனமாக எச்சரிப்பாக நமக்கு நல்ல ஆலோசனைகள் அவ்வப்பொழுது தேவசமத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறபடினாலே மிகுந்த கவனமாக நம்முடைய பாதையை நாம் நோக்கி பார்த்து நம் மிகுந்த சிரத்தையோடு கூட நேராக நாம் தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறதற்கு நாம் தீவிரப்படுவோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனையும் வேண்டாம், இங்கேயும் வேண்டாம், அங்கேயும் வேண்டாம், வேறான ஒரு வாழ்வு நமக்கு மோட்சத்திலே உண்டு. அதற்காக நான்கு நான் சோத்திரம் செலுத்துகிறேன். எருசலேமை அழிக்க சங்காரத்துடன் தன் கைகளை நீட்டின பொழுது அதை கண்ட நம்முடைய கர்த்தர் என்ன செய்தார்? தேவன் அவர் மனஸ்தாபப்பட்டு அந்த தூதனை பார்த்து, போதும், உன் கையை மடக்கிக்கொள், போதும், நிறுத்து என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சோத்திர ஆண்டவரே, சோத்திர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கலாம், ஊழியக்காரர் ஜெபிக்கலாம். சோதரகத்தாவே, 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 அப்பா பிதாவே, மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, சோதரகத்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே, மகா இரக்கமுள்ள தேவனே, மகா சாந்தமுள்ள தேவனே, கர்த்தாவே, மனிதர்கள் மீது கர்த்தாவே மகா